வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் அம்மா வீட்டில் காஞ்ச மாங்காய் போட்டு சூப்பராக ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இதை பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி கன்னியாகுமரியில் அம்மா வீட்டில் அயலை மீன் வாங்கியிருக்கோம். அயலை மீனில் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது மீன். இங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த அயலை மீன் கூட இன்றைக்கி காஞ்ச மாங்காய் போட்டு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். காஞ்ச மாங்காவை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, மாங்காவை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு 2 நாள் நம்ம ஊற வச்சிடணும். நல்லா குலுக்கி வைக்கணும். இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வைக்கணும். 2 நாள் கம்ப்ளீட்டாக ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்கணும். நல்லா ஒரு கம்பு மாதிரி காயணும். சுக்குலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காயணும். அந்தளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த மாங்காவை போட்டு தான் நம்ம இந்த மீன் குழம்பு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். காஞ்ச மாங்காய் போட்ட மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம், துருவின தேங்காய். அது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள். நீங்கள் ஜீரகம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. மிளகும் நீங்கள் முழுசாக எடுக்கிறதுனாலும் எடுத்து அரைச்சிக்கலாம். அப்படின்னாவும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. மீன் கழுவிட்டு வந்தாச்சு. 1/2 கிலோ மீன் மட்டும் நான் குழம்புக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் ஊற வச்சுருந்த காஞ்ச மாங்காய் 15 to 20 காஞ்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மாங்காவை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கோம். இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்சர் ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணியில் மீதம் இருக்கிற தண்ணியும் அதுக்குள்ளே சேர்த்துடுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நாம் இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது ஸ்டவ்வில் வச்சாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு தாளித்து விட்டுடலாம். நம்ம குழம்புல எண்ணெயே ஊற்றலை, ஆனாலும் பாருங்கள் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்கிறதுனால அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மாங்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் போட்டிருக்கிறதுனால நம்ம தக்காளி போட வேண்டாம். அப்போ தான் நமக்கு இந்த காஞ்ச மாங்காவோட ஒரிஜினல் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம மாங்காய் போட்டோன்னா தக்காளி போட வேண்டாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். 2 இல்லாட்டினா 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 சின்ன வெங்காயம், 3 to 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவக்க வந்ததும் நாம் மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்பவே சூப்பராக காஞ்ச மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.